நீங்கள் படிப்பும் அனுபவம் அறிவும் இல்லாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் அதுக்கு பதிலாக ஏதோ ஒரு விஷயத்த விலை கொடுப்பீங்க. உங்களாலேயும் என்னாலேயும் கொடுக்கக்கூடிய பெஸ்ட்டு வேலைன்னா படிப்பும் அனுபவ அறிவு தான். உங்களுக்கு எக்ஸிக்யூஷன் தான் தேவை. நீங்கள் காசுங்கிறது 2ஆம் பட்சம் தான். உங்களால் உங்களுடைய உழைப்பை கொண்டு உங்களுடைய கம்யூனிகேஷனை கொண்டு நீங்கள் அதை கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா யூ ஆர் ஓப்பனிங் த. நீங்கள் சொல்லும்போதே எனக்கு 2 விஷயம் அப்படியே கண்ணு முன்னே வருது. ஒன்று வந்து இந்த ROI அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இதுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுது. ஒரு மிகப்பெரிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுது. சும்மா ஒரு டீ கடை திறக்கிற மாதிரியோ ஒரு பிரியாணி கடை திறக்கிற மாதிரியோ இது திறந்துட முடியாது. 2வது, டீ கடை பிரியாணி கடை நீங்கள் சொன்ன மாதிரி காலையில் நம்ம சட்டரை திறந்து வச்சிட்டோம் அப்படின்னா நைட்டு சட்டரை மூடும்போது பாக்கெட்டில் பணம் இருக்கும். நம்ம போட்ட அந்த உழைப்புக்கு ஏதோ ஒரு பணம் நம்ம லாபமாக நம்ம கையில் இருக்கும். ஸோ இதுதான் ஒரு ஃபேன்சியாக மக்களை வந்து கவருது. இப்போது நீங்கள் சொன்ன இந்த பிஸ்னஸ் மாடல்ஸ்லாம் மக்கள் தேடி போனால் அது காலையில் திறந்ததும் நைட்டு நம்ம பாக்கெட்டில் பணம் வராது, அது வர லேட் ஆகும். ஆனால் நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இந்த தொழிலுக்கும் இந்த தொழிலுக்குமான வித்தியாசம் என்ன? மக்கள் ஒரு பிரியாணி கடையோ ஒரு பால் கடையோ அல்லது ஒரு டீ கடையோ திறக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் சொல்லக்கூடிய இந்த பிஸ்னஸ் மாடல்ஸை எடுத்து வரதால் ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு என்ன வித்தியாசம், அவனோட லைஃப் ஸ்டைலில் என்ன வித்தியாசம் வரும், ஒரு சமூகத்துக்கு என்ன வித்தியாசம் வருங்கிறது எனக்கு ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. நீங்கள் எந்த ஹோட்டலுக்கு போனீங்கன்னா கூட அவங்க எஸ்டாப்ளிஷ்டுன்னு சொல்லி ஒரு டேட் இயரை போட்டிருப்பாங்க. அது எவ்வளோ பழசு இருக்குங்கிறத தன்னை நிலைநிறுத்திக்க பார்த்துட்டே இருப்பாங்க. அந்த எஸ்டாப்ளிஷ்டுங்கிறது அந்த கடையுடைய நீடித்த தன்மையை நீங்கள் காட்டுறீங்க. நீங்கள் நம்மளுடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் பல கம்பெனிஸ் இருக்குது, பேரை சொல்லலாம். அந்த கம்பெனிஸுங்கள் எல்லாமே பிரிட்டிஷ் காலர்கள் வந்த முதற்கொண்டு இன்னி வரைக்கும் இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் ஒரு இட்லி கடையோ இல்லை ஒரு நான்வெஜ் கடையோ காட்ட முடியும். ஆனால் அந்த கடை அப்படி தான் இருக்கிறதே பெரிய போராட்டமாக இருக்கும். ஆனால் அது பறந்து விரிந்து வளர்ந்துருக்கான்னா முடியாது. ஆனால் அது நீங்கள் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் பண்ண முடியும். இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கிற அதாவது பில்லியனர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களும் மேனுஃபேக்சரிங் செக்டர்ஸில் இருக்காங்க. நீங்கள் ஒரு பொருளை நீங்கள் சர்வை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபுட் அண்ட் பிஸ்னஸில் போகலாம். அதே நேரத்தில் நீங்கள் பறந்து விரிந்து பெரிய அளவுக்கு எக்ஸ்பான்ஷன் பண்ணோம்னா மேனுஃபேக்சரிங் இல்லாமல் வேறு எந்த செக்டார்லேயும் நீங்கள் பண்ண முடியாது. ஒன்று. 2வது, நீங்கள் மேனுஃபேக்சரிங்கில் நீங்கள் இருக்கும்போது என்ன நடக்கும்னா யூ வில் பி ஆஸ் அ சப்ளையர், ஆஸ் அ வெண்டார், யூ ஹாவ் அ பவர் டு டூ திங்ஸ். ஒன்று. 2வது, நீங்கள் வேலை வாய்ப்புகளை உருவாக்குறீங்க. 3வது, நீங்கள் பல பொருட்களை உள்ளே கொண்டு வர்றதுக்கும் அந்த பொருட்களை உருவாக்குறதுக்கும் அந்த பொருட்களை பயன்பாடுகள் கொண்டு வர்றதுலையும் நீங்கள் ஒரு பெரிய அங்கம் வகிக்கிறீங்க. எந்த ஒரு அதாவது நீங்கள் நல்ல ஹிஸ்டாரிக்கலாகவும் பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங்கில் எப்போல்லாம் ஒரு குழு ஒரு சொசைட்டி ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோ அவங்க ஒரு டைமுக்கு அடுத்து அவங்க அந்த மேனுஃபேக்சரிங் அட்வான்டேஜை வச்சு பல விஷயங்களை அவங்க பண்ணாங்க. 2ஆம் உலகப் போருக்கு அப்புறமா யூஎஸ்ஆ இருக்கட்டும் இல்லை இப்போவும் நடக்கிற உலக அளவிலேயே இருக்கிற விஷயங்களில் யார் மேனுஃபேக்சரிங்கில் ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அவங்க சொல்கிறது தான் முடிவுகளாக இருக்குது. ஸோ மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி வில் மேக் யூ, அதாவது உங்களை முடிவு எடுக்கக்கூடிய நிலையிலேருந்து முடிவு கேட்கக்கூடிய நிலையிலேருந்து முடிவு எடுக்கக்கூடியவர்களாக உங்களை மாற்றும். ஓகே. இப்போது நமக்கு சின்ன வயசுலலாம் ஸ்கூலில் படித்து காலேஜுக்கு வருவோம். காலேஜுக்கு வந்து ஒரு வேலைக்கு வரும்போது ரொம்ப முக்கியமாக கேள்விப்படக்கூடிய விஷயம் என்னென்னா, நீ என்ன படித்தது ஒரு டிபார்ட்மெண்ட்டாக இருக்குது, வேலை செய்கிறது சம்மந்தமே இல்லாமல் வேலை செய்கிற, இதுக்கு ஏன் நீ படித்த அப்படின்னு நிறைய சொல்லுவாங்க. நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னீங்க நீங்கள் சயின்டிஸ்ட் ஆகணும். ஆனால் சயின்டிஸ்ட்லேருந்து இப்போ வந்து ஒரு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஒரு சப்ளை செயின் அந்த லெவலில் வந்து இருக்கிறீங்க. ஸோ இந்த டிரான்ஸ்ஃபார்மேஷனை நான் வந்து நம்ம மக்கள் பேசக்கூடிய அந்த விஷயத்தோடு ஒப்பிடுறேன். இது முதல்ல சரியாக தவறா? நிறைய பேருக்கு இதில் ஒரு கில்ட் ஃபீல் இருக்குது. நான் வந்து ஐயோ நான் அதை படித்தனே, நான் ஒரு மெக்கானிக்கல் படித்தனே, ஆனால் இப்போ ஐடியில் இருக்கிறேனே, நான் ஐடி படித்தனே, நான் இப்போ வந்து ஒரு ஆட்டோமொபைலில் இருக்கிறேனே அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. ஸோ நான் வேலை தொடர்பாக எனக்கு கேள்வியே இல்லை. எனக்கு வந்து தொழில்கள் போகும்போது நான் படித்தது தொடர்பான தொழில்கள் மட்டும்தான் நான் செய்யணுமா, அல்லது எனக்கு வேறு எதுலையாவது ஒன்றில் ஒரு பெரிய எக்ஸ்போசர் கிடைக்குது அப்படின்னா நான் அதில் சுவிட்ச் ஆகுறது புத்திசாலித்தனமாக இல்லையா? அதாவது முதல்ல ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். படிப்புங்கிறது உங்களுக்கு சில ஏரியாஸில் உங்களை எக்ஸ்போஷர் பண்ணி கொடுக்கும். இன்னொன்று
சில விஷயங்களை எப்படி தேடணுங்கிற அடிப்படைகளை கற்றுக் கொடுக்கும். இன்னும் சில விஷயங்களை எது சரி எது தவறுங்கிறத உங்களை பகுத்தாராயிறத உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். உங்களுடைய படிப்பு என்றைக்குமே உங்களை ஏதாவது ஒரு இடத்துல உங்கள் வாழ்க்கையில் ஒரு மோட்டை உங்களை கண்டிப்பாக கொண்டு வரும். இப்போ நாங்கள் சப்ளை செயினில் இருந்தாலும் நாங்கள் சில கம்பெனிஸுங்களில் சில மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் கூட நாங்கள் மெட்டலர்ஜிக்கு நாங்கள் பிச் பண்ணும்போதோ இல்லை நாங்கள் எலக்ட்ரானிக்ஸ் மெட்டீரியல்ஸுக்கு பிச் பண்ணும்போதோ நாங்கள் வந்து ஒரு சோர்சிங் காம்பனண்ட்ஸுக்கு ஒரு இந்த காம்பனண்ட்டுக்குன்னு சொல்லி பண்ணும்போதோ எங்களுடைய படிப்பு அங்கே எங்களை வித்தியாசப்படுத்த தான் செய்யுது ஒன்று. அதே மாதிரி நான் அந்த 10 வருஷத்தில் பண்ண வேலைகள் ஏனோ தானோன்னு செய்யாமல், அதாவது இதுலேயும் பயன் இருக்காங்கிற அந்த தேடலோடு பண்ணும்போது அந்த 10 வருஷத்தில் பண்ண உழைப்புடைய சாராம்சம் என்னென்னா, நாங்கள் பண்ண எல்லா வேலைகள்னால எங்கள் மினி அச்சீவர் அவார்டாக நம்மளை ஐஐடி கரக்பூர்லேயே அவங்க ரெக்கக்னைஸ் பண்ணாங்க. இந்த எல்லா விஷயத்துலையும் ஒரே ஒரு அடிப்படை தான், ஒரு விஷயத்துக்கான தீர்வுகளை நோக்கி ஓடுறது. நம்மளுடைய இந்த நாம் இருக்கிற இந்த நிலைமைகளில் பார்த்தோம்னா நமக்கு கல்வி அறிவு தான் தெரியும். அந்த கல்வி அறிவு உங்களை பல பேருடைய 40 வருஷம் 50 வருஷம் அனுபவ அறிவை விட மீறி உங்களை உட்கார வைக்கும். இப்போது நம்ம கல்வி அறிவு இல்லாமல் எனக்கு பிடிச்ச நான் படிக்காத இந்த படிப்பு இல்லாமல் இருந்திருந்தா நான் இந்த மார்க்கெட்டில் இந்த சப்ளை செயின்லேயோ நான் பேசுகிற டிஸ்கஷன்ஸ் நான் போடுற பிஸ்னஸ் ப்ரப்போசல்ஸ் எல்லாமே கண்டிப்பாக ஒரு 40 வருஷம் 50 வருஷம் அனுபவப்பட்டவங்களோட தான் நான் போட்டி போட்டுட்ருக்கோம். ஆனால் அங்கே வர்றதுக்கு ஒரு 40 வருஷம் அனுபவம் வேணும். அது உங்களுக்கு உங்களுடைய கல்வி அறிவு முன்னால் கொண்டு போய் நிற்கிறோம். ஒன்று. ரெண்டாவது, கல்விங்கிறது நம்ம படித்த படிப்புங்கிறது வந்து அதுதான் நமக்கு வந்து ரியாலிட்டியை கொண்டு வரோங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறதுல அதில் இருக்கிற வித்தியாசங்களை அதை நம்ம தெளிவாக நம்ம யூஸ் பண்ண ஆரம்பித்தோம்னா உங்களுடைய நீங்கள் எவ்வளோ டீப்பாக ஒரு சப்ஜெக்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க, ஒரு எவ்வளோ அனலைஸ்ஃபுல்லாக நீங்கள் பண்ணுறீங்களோ அது உங்களை மார்க்கெட்டில் ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங்காக நிற்க வைக்க செய்யவே செய்யும். ஸோ கல்வி அறிவும் அனுபவ அறிவும் இல்லாமல் ஒருத்தர் நான் சாதிச்சினேன்னு சொல்கிறாருன்னா அது படத்தில் வேணும்னா நல்லா நடக்கும். ஆனால் ரியாலிட்டியில் இந்த 2 தான் உங்களை ரொம்ப முன்னால் கொண்டு போய் நிறுத்தும். இவ்வளோ விஷயம் நீங்கள் சொல்லும்போது உங்கள் தொழில் நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நல்ல அந்த பிரைமரி செக்மெண்ட் நல்லாவே நீங்கள் ரிசர்ச் பண்ணி தான் நீங்கள் வந்திருப்பீங்க. ஓகே. உங்கள் தொழில் நீங்கள் ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வரைக்கும் நீங்கள் நினச்ச மாதிரியே போயிட்டு இருக்குதா அல்லது எங்கேயாவது ஒரு இடத்துல தொய்வு ஏற்பட்டிருக்கா? ஒருவேளை தொய்வு ஏற்பட்டுருந்துச்சு அப்படின்னா அதை எப்படி நீங்கள் ஓவர் கம் பண்ணுறீங்க? ஏன்னா நம்ம வந்து தொழில் அப்படின்னு செய்யும்போது அதை நாம் மட்டும் செய்யலை, அது சார்ந்து நம்ம குடும்பம் இருக்குது, நம்ம சமூகம் இருக்குது. நமக்கு ஒரு பிரச்சனை வந்தால் அது பொருளாதார ரீதியாகவும் சரி, அது மனநல ரீதியாகவும் சரி, நம்மை சார்ந்திருக்க எல்லாரையுமே அது பாதிக்கும். பொருளாதார அடிப்படையில் ஒரு வேலை இருக்குன்னா வேலை போயிடுச்சுன்னா கூட 1 மாதமோ 2 மாதத்துலேயோ நமக்கு இருக்கிற திறமைக்கு இன்னொரு வேலையை நம்ம வாங்கிட முடியும், போய் உட்காந்துடலாம், இந்த சம்பளம் வந்துடும் திருப்பி. ஆனால் தொழில் அப்படின்னு வரும்போது அப்படி ஈஸியாக நம்ம அதை கடந்து போயிட முடியாது. தொழிலில் ஒரு செட்பேக் நடந்துச்சு அப்படின்னா, ஒரு இறக்கம் வந்துச்சுன்னா அவ்வளோ ஈஸியாக நம்மளால் கடந்து வந்துட முடியாது. அப்போது உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாச்சும் அனுபவங்கள் இருக்கா? அப்படி இருந்தால் எப்படி அதை நீங்கள் ஓவர் கம் பண்ணி வரீங்க? முதல்ல வந்து எல்லாரும் மாதிரி தப்புன்னு வந்து குதிச்சு நம்ம நாளைக்கு காலையில் எழுந்த உடனே நம்ம வியாபாரம் செய்யணும்னு சொல்லிட்டு இறங்க எல்லாமே படிச்சிருந்தாலும் ஒரு 6 மாதம் நம்ம வந்து இன்டர்னாக ஒரு கம்பெனியில் சிஇஓ கூட சுற்றி அவரோட பழகி அவரோட எழுந்து நடந்து அவரோட அனுபவ அறிவுகள் அவர் செய்கிற விஷயங்களோட இன்டர்பிரட் பண்ணி அவரோட வேலைகளை நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் அவங்களுக்கு என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ நம்ம பண்ணி அதில் இன்டர்னாக இருந்து நம்ம முதல்ல கற்றுக்கிட்டோம். அந்த கற்றுக்கிறதுனால அந்த 6 மாதத்தில் அவர் ஒரு எக்ஸிக்யூஷனராக என்னென்ன விஷயங்களை மிஸ் பண்ணுவாரோ அதெல்லாம் நம்ம கற்றுக்க முடிஞ்சது. ரெண்டாவது, அந்த இடத்துக்கு நமக்கு கொண்டு போகிறதுக்கு நம்மளுடைய கல்வி அறிவும் அனுபவ அறிவும் நம்மளுடைய ட்ராக் ரெக்கார்டும் நமக்கு அது ஹெல்ப் பண்ணுச்சு. அதுக்கு அடுத்து நம்ம செஞ்ச முதல் வேலை என்னன்னு சொன்னால், நீங்கள் சொன்னீங்கல்ல எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஸ்டார்ட் பண்ணும்போது இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டும் சொல்லிட்டு நான் செஞ்ச எல்லா பிஸ்னஸ்லேயும் இப்போ வரைக்கும், அதாவது பல நேரங்களில் நம்ம செஞ்ச பல பிஸ்னஸ் அப்லிஃப்ட்மெண்ட்டில் நம்ம கஸ்டமர்கிட்ட பேமெண்ட் வாங்கிட்டு தான் அதிலிருந்து கொண்டு தான் நாங்கள் படிப்படியாக முன்னேறணும். அது ஏன் அப்படி பண்ண முயற்சி பண்ணோம்னா, அதாவது முதலில்லாமலே முதல்ல நம்மளோட உழைப்பு நம்மளுடைய வியாபார சேல்ஸ் எபிலிட்டியை வச்சு நம்மளால் ஒவ்வொரு செங்கலாக நம்ம கட்ட முடியுமான்னு சொல்லி நாங்கள் முயற்சி பண்ணோம். அதுக்குன்னு சொல்லிட்டு எங்களுக்கு லாஸ் இல்லையா, நாங்கள் பெருசாக பேக் ட்ராப்பில் விழலையான்னு சொல்லும்போது
அப்படியெல்லாம் இல்லை. எங்களுக்கும் நடக்குது. எங்களுக்கும் சில என்ன சொல்கிறது, ஒரு பிஸ்னஸ் லெவலில் ஒரு லெவலுக்கு அப்புறமா வந்தப்புறமா இன்னும் பிஸ்னஸ் வரணும், இந்த பிஸ்னஸ் கமிட்டடாக இருக்கும், அந்த பிஸ்னஸ் வரணும்னு நம்ம எதிர்பார்ப்போம். அந்த நேரத்தில் பிஸ்னஸ் வந்திருக்காது. இப்படியெல்லாம் நிலைமைகள் இருக்கும்போதும் ஒரு விஷயம் நான் ரொம்ப தெளிவாக உருவாக்கிட்டு இருக்கேன். என்னென்னா, நான் உருவாக்குன என்னுடைய டீம் அது என்னை சுற்றி எப்படின்னா, அது ஒரு குடும்பமாக ஒரு ஒன்று சேர்ந்து கொண்டு வரும். இன்னொன்று ரியாலிட்டி, இதுதான் நம்மளோட சூழ்நிலை, இதுதான் நம்மளோட ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரென்த்துன்னு நம்ம அவங்கள புரிய வச்சோம். நல்லதோ கெட்டதோ சேர்ந்து பயணிக்கிறதுக்கான புரிதலை நம்ம உருவாக்கி கொடுத்தோம். ஒன்று. ரெண்டாவது, அந்த புரிதல்கள் அவங்களையும் என்னையும் புது புது அதாவது அந்த பிரச்சனையை கொண்டு தீர்க்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிகளை தேட விட்டு, அப்படிப்பட்ட தேடுதலான ஆப்பர்ச்சுனிட்டிஸில் எங்கள் கம்பெனிஸில் எப்போல்லாம் ஏதாவது ஒரு க்ரைசிஸோ ஏதோ வந்திருந்தாலும் மேக்ஸிமம் ஒரு குறிப்பிட்ட நாட்களில் அந்த க்ரைசிஸை சால்வ் பண்ணுறதுக்கு எங்கள் டீமோ நாங்களும் உட்காந்து வேலை செஞ்சும் போது அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிடுறோம். ஸோ இப்படி நம்ம சால்வ் பண்ணி எந்த அளவுக்குன்னா, எங்களுக்கு பல நேரங்களில் இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருந்தாலும் கூட அது வேணாம்னு சொல்கிற அளவுக்கு எங்களை கொண்டு நிறுத்தி வச்சுருக்கேன். இப்போ சமீப காலத்தில் மார்க்கெட்டில் நிறைய பேர் பள்ளிக்கூடங்களுக்கெல்லாம் போகாதீங்க, ஸ்கூல்ஸ் எல்லாம் போகாதீங்க, ஹோம் ஸ்கூலிங் பண்ணுங்கள், ரொம்ப பெரிய ஆள் ஆகணும் அப்படிங்கிறதுக்காகலாம் படிக்கணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து விதைச்சிக்கிட்டே இருக்காங்க. இது ஒரு பெரிய பேசு பொருளாக இருக்குது. ஸோ ஆஸ் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேனாக இந்த கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் படிப்பும் அனுபவம் அறிவும் இல்லாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் அதுக்கு பதிலாக ஏதோ ஒரு விஷயத்த விலை கொடுப்பீங்க. ஓகே. அந்த விலை பணமாக இருக்கும். அந்த விலை உங்களுக்கு கிடைக்கிற கான்டாக்டாக இருக்கும். ஏதோ ஒரு விலை கொடுத்து தான் நீங்கள் ஒரு விஷயத்த நீங்கள் செய்ய முடியும். அந்த விலைகள் உங்களாலையும் என்னாலையும் கொடுக்கக்கூடிய பெஸ்ட் வேலைன்னு படிப்பும் அனுபவ அறிவு தான். அதுக்காக தான் நான் ரொம்ப எம்பசைஸாக படிப்பும் அனுபவ அறிவுன்னு சொல்கிறேன். மற்ற எல்லா விலைகளை விட இந்த விலை தான் அஃபோர்டபுள், அக்சசபிள் ஃபார் எவ்ரிபடி டு கெட் இன் த ஸ்டெப்ஸ் இஸ் தட். இப்போ தொழில்கள் செய்யணும்னு ஆசைப்படக்கூடிய இளைஞர்களுக்கு முதல் அடி எங்கே எடுத்து வைக்கிறது? எனக்கு யார் இன்வெஸ்ட்மெண்ட் தருவா? என்கிட்ட காசு இல்லையே, நான் எப்படி போய் யாரை போய் அப்ரோச் பண்ணுறது? அந்த மாதிரியான நிறைய குழப்பங்கள்லாம் இருக்கும். ஸோ இன்றைக்கி உலகம் நிறைய மாறி இருக்கு, சரியா? அந்த மாதிரி இளைஞர்களுக்கு ஒரு உத்வேகமாக துணிஞ்சு உங்களுடைய சிந்தனையை வெளியில் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஏதாவது உங்களை மாதிரி ஆட்கள் அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? ரோய்ஃபோவை ஸ்டார்ட் பண்ணும்போதும் சரி, இல்லை இதுக்கு முன்னால் நாங்கள் முயற்சி பண்ணும்போதும் சரி, 2 விஷயத்தில் நாங்கள் ரொம்ப தெளிவாக இருந்தோம். அதாவது நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது ஒரு பிஸ்னஸுக்கு ரொம்ப ரொம்ப தேவை. ஆனால் அதே நேரத்தில் முதல் ஒரு லேயர் ஆஃப் பிஸ்னஸஸ் நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் கொண்டு வந்தாலே கூடிய நாங்கள் அந்த பிஸ்னஸோடைய ப்ராப்ளத்தை சரியாக சால்வ் பண்ணலைங்கிறதுல நாங்கள் தெளிவாக இருக்கோம். நீங்கள் எந்த பிஸ்னஸாக வேணாலும் செய்யுங்க. அந்த பிஸ்னஸை 2 வகையாக படுத்தலாம். ஒன்று, நீங்கள் ப்ராடக்டாக செல் பண்ணுவீங்க, இல்லை நீங்கள் ஏதோ ஒரு சர்வீஸை கொடுப்பீங்க. அந்த ப்ராடக்டாக செல் பண்ணுறீங்களோ, இந்த சர்வீஸாக கொடுக்குறீங்களோ, அதை 2 பேர் வாங்குறான்னா அதுக்கு 2 விஷயங்கள் உங்களுக்கு தேவை. ஒன்று, உங்களுடைய உழைப்பு. 2வது, அதுக்கான எந்த விஷயங்களை எங்கேருந்து வாங்கணும் அதுக்கான அறிவு. உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தான் தேவை, உங்களுக்கு எக்ஸிக்யூஷன் தான் தேவை. நீங்கள் காசுங்கிறது 2ஆம் பட்சம் தான். அதாவது நீங்கள் யோசிக்கிற எல்லா ஐடியாவிலையும் நீங்கள் வேலிடேட் முதல்ல காசு இல்லாமல் பண்ணுங்கள். அது காசு இல்லாமல் வேலிடேட் பண்ணி உங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடிஞ்சதுன்னா நீங்கள் அதுக்கடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்கும்போதோ இன்வெஸ்ட்மெண்ட் செய்யும்போது நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக பண்ணலாம். அது எந்த வியாபாரத்துக்கும் இதுதான் அர்த்த சூத்திரமாக நீங்கள் வச்சுக்கிங்க. முதல்ல ஒரு சர்க்கிள் ஆஃப் சர்வீசஸ், ஒரு சைக்கிள் உங்களால் உங்களுடைய உழைப்பை கொண்டு உங்களுடைய கம்யூனிகேஷனை கொண்டு நீங்கள் அதை கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா யூ ஆர் ஓப்பனிங் த பாத். அதை நீங்கள் சால்வ் பண்ணிட்டீங்கனாலே நீங்கள் அடுத்தடுத்த லெவலுக்கு நீங்கள் கண்டிப்பாக அது உங்களுக்கான அந்த வியாபாரத்துடைய புரிதல் வந்திருக்கும். ஓகே. முதல் அடிங்கிறது உங்ககிட்ட தான் இருக்குது. அதை நீங்களே எந்த இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் செய்ய முடியும் சொல்லி அதுக்காகத்தான் நாங்களே சொல்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு எங்களுடைய கம்பெனி ரோ எக்ஸ்போர்ட், இது யாருக்காகன்னு ஒரு இம்போர்ட்டர், எக்ஸ்போர்ட்டர், மேனுஃபேக்சர்ஸ், இவங்களுக்காக தான். உலகளாவிலே இருக்கிற தமிழ் பேசுகிற தமிழ் எல்லாருக்கும், இல்லை பிஸ்னஸில் இருக்கிற எல்லா மேனுஃபேக்சர்ஸுக்கும் நாங்கள் வேலை செய்கிறோம். ஆனால் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது கூட நாங்களாக போய் எங்கள் சர்வீசஸை முதல்ல விளக்கி அதுலேருந்து நம்ம கஸ்டமர்ஸை இழுத்து அதுக்கடுத்து படிப்படியாக நாங்கள் வளர்ந்துட்டுருக்கோம். இதில் எங்களுக்கு என்னென்னா, இன்றைக்கி ஒரு 1000 கோடி எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வருதுனாலும் கூட எனக்கு ஒவ்வொரு ரூபாய்க்கும் 10 ரூபாய்க்கும் 100 ரூபாய்க்கும் என்ன செலவினங்கள் செய்யணும், அதை கொண்டு எப்படி வியாபாரம் பண்ணுங்கிற புரிதல் இந்த அனுபவத்தை கொடுத்துருக்கு. இந்த உலகத்தில் அதிகமான பேர்கிட்ட காசு இருக்குது,
ஆனால் சக்ஸஸ்ஃபுல்லாக எப்படி பிஸ்னஸ் ரன் பண்ணுங்கிறது தான் அவங்களுக்கு கிட்ட தெரியாது. நீங்கள் முதல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களால் பிஸ்னஸ் நீங்கள் நடத்திட்டீங்கன்னா பணம் உங்களை தேடி வரும். பொதுவாக தமிழர்கள் பற்றி பேசும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, தமிழர்கள் வந்து அடுத்தவங்களுக்கு உதவி பண்ண மாட்டாங்க. ஒரு நண்டு கதை ஏதோ சொல்லுவாங்க, மேலே ஏற நண்டை கீழே இருக்கிற நண்டு கால் பிடிச்சி இழுத்து விட்டுரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இது ஓரளவுக்கு நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்படுறோம். அந்த வகையில் நம்ம தமிழ் சமூகத்தில் நிஜமாகவே ஒரு தொழில் செய்யக்கூடிய ஒரு சமூகத்துக்கு உதவிகள் உண்மையிலேயே ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணுறாங்களா, அல்லது மற்ற சமூகத்தில் இருக்கிற அளவுக்கு நமக்கு இங்கே தொழில்கள் பெரிய அளவுக்கு வளராமல் இருக்கிறதுக்கு நம்ம சமூகத்தில் இருக்கக்கூடிய சில பழக்க வழக்கங்களே இங்கே காரணமாக இருக்கா? நான் ஓப்பனாகவே கேட்டேனே, நம்ம மாற்ற வேண்டிய விஷயங்கள் நம்ம சமூகத்தில் மாற்ற வேண்டிய பழக்க வழக்கங்களாகவே நம்ம சில ஹேபிட்டாகவே வச்சுருப்போம் இல்லையா, ஏதாவது ஒன்று இருக்குதா? அப்படி இருந்தால் நம்ம சமூகம் அடுத்த நிலைக்கு கடந்து போயிடும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் தோணுதா? ஆக்சுவலி இந்த கேள்வியில் சில அதாவது ஒரு கல்ச்சுரலான பாயிண்ட் ஆஃப் விஷயங்கள் எல்லாம் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அதாவது நான் வந்து இந்தியாவில், அதுக்கடுத்து ஆப்பிரிக்கா நாடுகளில், அதுக்கடுத்து தெற்காசிய நாடுகளில் இங்கெல்லாம் போய் வியாபாரம் பண்ணியிருக்கேன், அங்கே வேலைகளை செஞ்சுருக்கேன். இந்த அனுபவத்தில் நான் ஒரு சில விஷயங்கள் செய்கிறோம். அதாவது ஒவ்வொரு நிலைமைகள்லையும் வியாபாரம்ங்கிறது வந்து உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லைன்னா நீங்கள் வியாபாரத்துக்கு போவீங்க, இல்லை அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை ட்ரைவ் பண்ணி நீங்கள் வியாபாரத்துக்குள்ளே வருவீங்க. எப்படின்னா இதை மீறி, அதாவது உங்களுக்கு வாய்ப்புகளே இல்லைன்னா நீங்கள் வியாபாரம் தான் செய்ய போவீங்க. ஒன்று இல்லை, ஒரு சில விஷயங்கள் உங்களால் பண்ண முடியும், அதில் நீங்கள் சிறந்து விளங்கி அந்த அனுபவத்தின் மூலமாக நீங்கள் வியாபாரம் பண்ணுவீங்க. தமிழ் சமூகத்தில் உலக அளவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட இங்கே எல்லாருக்கிட்டையும் வியாபாரங்கிறது, நம்ம எல்லாரையும் நம்மளை எங்கே கம்பேர் பண்ணிக்கிறோன்னா, எந்த ஒரு வாய்ப்புகளும் இல்லாமல் வியாபாரம் பண்ணுறவங்களோட ஒரு செக்டாரில் ஒரு டொமைனில் எக்ஸ்பர்டீஸாக இருந்து வியாபாரம் கொண்டு போகிறதுக்கும் கம்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இங்கே நம்ம நோக்க வேண்டிய நோக்கம் என்னென்னா, நாம் இருக்கிற செக்டாரில் நாம் இருக்கிற நமக்கான நம்ம ஒரு க்ரெடிபிளாக நம்மளை உருவாக்கி இருக்கிற ஒரு ப்ரொஃபைலில் அதுலேருந்து வியாபாரங்களை உருவாக்குறதுல தான் நம்ம மிஸ் பண்ணுறோம். அதை கம்பேர் பண்ணும்போது ஒரு மீடியாவில், சோஷியலில் எல்லாத்துலேயும் நம்ம பார்க்கும்போது நம்ம அதை வியாபாரம் இல்லாத, வாய்ப்புகள் இல்லாத பிஸ்னஸஸை நம்ம பார்க்குறோம். ஓகே, அதுதான் வித்தியாசம். ஒன்று, நம்ம எங்கே கேப்பு அது மிஸ் ஏன் நம்ம பண்ணுறோம்னா, அதுக்கு காரணம் வந்து ஒரு கம்ஃபர்ட்னஸில் இருக்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம இந்த வியாபாரத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா எல்லாமே லாஸ் ஆகிடுமோ, இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் போயிடுமோ. இதுக்கு முதல் நீங்கள் படி என்னென்னா, நீங்கள் எங்கே இருந்தாலும் எந்த பிஸ்னஸில் இருந்தீங்கனாலும் அந்த செக்டாரில் உங்கள் அனுபவ அறிவு, படிப்பறிவை கொண்டு நீங்கள் ஒரு சேலை முடிங்க. அந்த சேலை முடிச்சுட்டு அதுக்கான ஹெல்ப்பு, அதுக்கான விஷயங்களை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கடுத்து நீங்கள் வியாபாரத்தில் ஈஸியாக அடுத்த கட்டத்துக்கு போகலாம். ஆனால் அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுடைய அந்த ஒரு பொசிஷனில் ஒரு வேலையில் இருக்கும்போது இருக்கிற அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டுட்டு வர்றதுக்கும் நமக்கான பயங்கள் இருக்குது. அதே நேரத்தில் ஒருத்தர் கீழே இருந்து எந்த வாய்ப்புகளும் இல்லாமல் ஒருத்தர் மேலே வர்றாருன்னா அவரை பார்த்துட்டு நம்ம ஒரு அசூசை ஆகிறத விட நமக்கான பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ், நம்ம எங்கேருந்து இன்னும் பெருசாக வளருவோங்கிற அந்த வாய்ப்புகளை நம்ம தேடுறது தான் சிறந்ததாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த உலகத்தை இயக்குறது தொழில்கள் தான். அந்த தொழில்கள் வந்து நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச தொழில்கள் மட்டும் இல்லை, நம்ம கண்ணு தெரியாத ஒரு பெரிய உலகம் இங்கே இருக்குது. அதை நம்மளுடைய கல்வி அறிவும் அனுபவ அறிவும் வச்சு பார்த்தா அது ரொம்ப அழகாக நமக்கு தெரியும் அப்படிங்கிறத ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக, இன்டர்வியூவாக இது எங்களுக்கு அமைஞ்சிருக்கு. எங்களோட தமிழ் எக்கனாமி சேனலில் இது ஒரு முக்கியமான இன்டர்வியூவாக இருக்கும். இதுக்கு எங்களுக்கு நேரம் ஒதுக்கி வந்து எங்களோடு கலந்து கொண்டு உங்களுடைய அனுபவத்தையும் அறிவையும் எங்கள் கூட ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.